நம்மளை சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம பொறந்ததுலேருந்து கவனமா கேளுங்க. நம்ம பொறந்ததுலேருந்து நம்ம சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. ஓகே. விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சு, பேச ஆரம்பிச்சு நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள அவங்க பெரிய குருன்னு சொல்லிக்குவாங்க. அம்மா, அப்பாவா இருக்கலாம். பெரிய குருன்னு சொல்லிக்குவாங்க. மகான்னு சொல்லிக்குவாங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்க சொன்னது தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போம்போது வாத்தியார் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாதாம். நம்ம சின்ன பிள்ளையா அவங்க சொல்லிக் குடுப்பாங்களாம். என்ன சொல்லிக் குடுப்பாங்க? அவங்க படிச்சுக்கிட்டத, அவங்க தெரிஞ்சுக்கிட்டத தான் சொல்லிக் குடுப்பாங்க. ஓகே. ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? எல்லாம் ரொம்ப வேகமா போயிட்டுருக்கு. உலகமே ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க மாரி இருக்கு. டைமும் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க மாரி இருக்கு. கவனிச்சீங்களா? நம்ம பொறக்கும்போது நம்மள சுத்தி இருந்த பாதி பேரு தெரியல எங்க இருக்காங்கன்னு. ஓகே. நமக்கு அறிவுரை சொன்னவங்க, நமக்கு புத்திமதி சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. நம்ம கூட இருக்கிறதில்ல. ஸோ ஒரு குழப்படியான ஒரு உலகம். உலகம் நல்லா தான் இருக்கு. மனுஷனுக்கு தான் குழப்படி. நம்மள சுத்தி இருக்கிறவங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு பெரிய மகான், பெரிய குரு, அப்புறம் அரசியல்வாதிங்க, நாட்டுத் தலைவர்கள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது தான் நம்ம கேட்கணுமா? அவங்க போடுறது தான் சட்டமா? அவங்க சொன்னது தான் உண்மையா? ஒரு காலத்துல நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க எப்படி நம்பிட்டு இருக்கீங்களா? ம், 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 ம். தப்பு, 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 தப்பு. அதுலேருந்து நீங்க வெளியாகணும். அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே. நான் என்ன கத்துக்கிட்டேனோ, அதில குடுக்குறேன். யாரும் சொல்லிக் குடுத்ததில்ல. வாழ்க்கை பயணத்தில் என்ன கத்துக்கொண்டேனோ, அத உங்களுக்கு சொல்றேன். சுத்தமான தமிழு. பாருங்க திடீர்னு இங்கிலீஷ்ல பூரம் பாருங்க. இத வச்சு நான் இங்கிலீஷ் பேசுறேன் பாருங்க. இந்த இத வச்சு நான் இங்கிலீஷ் பேசுறேன் பாருங்க. ஓகே. உலகத்தில நெறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை குடுக்குறது யாரு? நம்ம மாரி மனுஷனுங்க தான். ஓகே. உனக்கு நீ சொல்றதெல்லாம் பொய். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொன்னத கேளு. ஓகே. அப்படின்னு சொல்றாங்க சில பேரு. அது யாரா வேணா இருக்கட்டும். ஓகே. அவங்களுக்கு அந்த தகுதிய குடுத்தது யாரு? அவங்களுக்கு அந்த பவர குடுத்தது யாரு? நம்ம தான். ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப சின்ன பிள்ளை. ஒரு 3 வயசு, 4 வயசுன்னு வச்சுக்கங்க. யார் யாரோ வருவாங்க. நல்ல அறிவுரைலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நாட்டு தலைவன் சொன்னான். அப்புறம் அரசியல்வாதி சொன்னான். அப்புறம் டீச்சர் சொன்னாங்க. கிண்டர்கார்டன் டீச்சர் சொன்னாங்க. ஸ்கூல்ல 2வது டீச்சர் சொன்னாங்க. ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்க. அவன் சொன்னான், இவன் சொன்னான். பெண்களுக்கா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இந்த மாரி கேட்டுக்கிட்டு, இதுதான் உண்மை நம்பிக்கிட்டு வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். ஏதோ படிச்சோம், வளர்ந்தோம். ஒரு காலகட்டத்தில பெரிய ஆளானோம். வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம். சில பேர் வாழ்க்கை வேற மாரி போகும். எல்லாருக்கும் ஒரே மாரி போவாது. வேற வேற மாரி போகும். ஓகே. ஸோ காலகட்டம் ரொம்ப வேகமா ஓடுற மாரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. உங்களுக்கு அப்படிதான் தோணுதோ? இல்லையா? தோணலையா? ஓ! தோணுதா? இருக்கும் இருக்கும். வேகமா ஓடும். நம்ப ஓடுறோமா? இல்ல காலகட்டம் வேகமா ஓடுதா? அப்படின்னும் ஒரு கேள்வி இருக்கு. நம்ப தான் ஓடுறோமோ? இல்ல காலம் வேகமா ஓடுதா? வாட்ச் வேகமா ஓடுதோ? இல்ல சீக்கிரமா பொழுது விடியிற மாரி இருக்கா? சீக்கிரமா இருட்டிடுற மாரி இருக்கா? அதான் ஏன்? ஓகே. டிவி தொறந்தா கெட்ட செய்தி. ஃபோன் எடுத்து பார்த்தா கெட்ட செய்தி. ஈரானு, யுஎஸ், இஸ்ராயேல் பதட்டம், விலைவாசி ஏற்றம். ம். இந்த குழப்பத்தில நம்ம வாழ்க்கையிலே குழப்பம். நம்ம நம்ம குழப்பம். நமக்குள்ளே குழப்பம்.
நம்ம வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, வேலை, பிசினஸ், இந்த விஷயம், கடன், அது இதுன்னு நெறைய குழப்பங்கள். ஸோ, ஒரு காலகட்டம் வந்தோனே, நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, நமக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ, இதான் உண்மை, இத தான் நீங்க நம்பணும், இத தான் நீங்க செய்யணும், இதான் உங்க படிப்பு, இதுதான் உங்க தகுதி, இதுதான் நீங்க எழுத வேண்டிய பரீட்சை, இதுதான் நீங்க எழுத வேண்டிய உங்களுக்கு குடுக்கப்பட்ட கொஸ்டின், கேள்விகள், உங்களுக்கு குடுக்கப்பட்ட பதில். கேள்வியும் அவங்க தான் குடுப்பாங்க. பதிலையும் அவங்க தான் குடுப்பாங்க. உங்களுக்கான தகுதிய அவங்க தான் குடுப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க குடுத்து, எல்லாத்தையும் உங்களையே கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. உங்கள மட்டும் இல்ல, உங்கள மாரி பல கோடிக்கணக்கான பேர். மலேசியால மட்டும் இல்ல, சிங்கப்பூர், யுஎஸ், டென்மார்க், லண்டன், இந்தியா, மொரீஷியஸ், உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் ஒரே திட்டம். எல்லா நாட்டு தலைவர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் ஒரே திட்டம். உண்மையிலேயே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்லாந்து படுத்து யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்றது வந்து தலைவர்கள், அரசியல்வாதிகள், ஆ பதவியில உள்ளவர்கள் அப்படின்னு தான் ஒரு காலத்துல நானும் நெனச்சேன். இல்ல, 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 இல்ல. இப்ப தான் தெரியுது. அவங்கலாம் வெறும் பொம்மை. ஒயாங்குழிட்டு பார்த்துருக்கீங்களா? ஒயாங்குழி. அந்த ஒரு நூல கட்டி கீழ 5 பொம்மை, 6 பொம்மைய வச்சுட்டு, ஒரு 10 பொம்மைய வச்சுட்டு கயிறு கட்டி அப்படியே ஒயாங்குழிட்டு காட்டுவாங்க. ஒரு திரைய போட்டு. அங்க அந்த ஒரு நாடகம் மாரி காட்டுவாங்க. நாடகம், ஒரு படம் மாரி காட்டுவாங்க. அந்த கீழ உட்காந்து பார்ப்போம். அது நம்ம காட்டுற ஒயாங்குழிட்டு. ஆடுறது, அசைறது பொம்மை. அது வந்து நம்ப. அந்த நூல் இருக்க நூலு, அந்த ஆடுறது, அசைறது, பேசுற மாரி வருதுலாம் நம்ப மக்கள். கோடிக்கணக்கான மக்கள். அந்த நூல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 5, 6 நூல். ஸ்கூல்ஸ், ஸ்கூலா இருந்தா ஸ்கூலா பண்ணுங்க. காலேஜ், யுனிவர்சிட்டி, அது, இது, மெடிக்கல், எக்கானமி, அரசியல் பொலிட்டீஷியன்ஸ், லீடர்ஸ், அதிகாரத்தில உள்ளவங்க எல்லாம், எல்லாம். மெடிக்கல் அதிகாரத்தில உள்ளவங்க, ஆ இன்ஃபர்மேஷன் அதிகாரத்தில உள்ளவங்க, ஆ லா அதிகாரத்தில உள்ளவங்க, இவங்க எல்லாமே. அந்த கயிறு தான் அவங்க. அவங்க தான் நம்மளய நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன குடுக்குறாங்க. அதாவது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஓகே. அந்த கயிறு தான் அவங்க. கீழ பொம்மை வந்து நம்ப. மேல ஒருத்தன் நிக்கிறானே! அவன் ஒரு ஆள் இல்ல. நெறைய பேர். ஆனா ஒரு ஆள் நின்னு அங்க ஒரு ஆள் நின்னு அத்தன கயிறையும் ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொம்மைலாம் ஆடுது. நம்பலாம் ஆடுறோம். யாரு? இப்படி மூச்சு விட்டுட்டு இருந்தா எப்படி? யார் அது? பின் திரையில இருந்து வேலை செய்றது யாரு? திரைக்கு பின்னாடி போய் பார்ப்போமா? திரைக்கு பின்னாடி போய் பார்த்தாலும் அதுதானே தெரியும். ஸ்க்ரீனு. பின்னால இருந்து வேலை செய்றது ஒரு பெரிய கூட்டம். அவங்க பதவியில உள்ளவங்க இல்ல, படிச்சவங்க இல்ல, அரசியல்வாதிகள் இல்ல, நாட்டுத் தலைவன்கள் இல்ல. மேபி உலகத்துல உள்ள எல்லா பணமும் அவங்கட்ட இருக்கலாம். இவனுங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க படிக்கிற படிப்பு, உங்களோட மெடிக்கல், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருஷமும் நீங்க போறீங்கல்ல மெடிக்கல் செக்கப் அது, உங்களுக்கு குடுக்குற மருந்து, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க சுவாசிக்கிற காத்து, நீங்க பாய்க்கிற பொருளு, நீங்க காலையில எந்திரிச்சதும் நீங்க பாவிக்கிற சவுக்காரத்திலேருந்து, நீங்க பல்லு விளக்குற கோல்கேட்லேருந்து, நீங்க போடுற சட்டையிலேருந்து, நீங்க பார்க்குற டிவிலேருந்து, நீங்க பாய்க்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து, நீங்க பாய்க்கிற லேப்டாப்லேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது அவனுங்க தான். அவனுங்க தான் அதுக்கு எல்லா லேபலு, எல்லா மதிப்பு, எல்லா முத்திரைய குத்தி அவனுங்க தான் அனுப்புறானுங்க. ஆனா உண்மை என்ன? நம்ம தான் கண்ட்ரோல்ல இருக்கணும். மக்கள்.
நம்ம தான் கண்ட்ரோல் இருக்கோம். இப்போ யுஎஸ், இஸ்ராயல் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால் விலைவாசிலாம் ஏறுன்ற ஒரு பதட்ட நிலை உண்டாயிருக்கு. எல்பிஜி கேஸு, பெட்ரோல், அது இதுன்னு எல்லாம் விலைவாசிலாம் ஏறும். ஆனால் அது ஒரு பேச்சுவார்த்தையில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. காலையில் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பேச்சு, இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு. இந்த அரசியல்வாதிங்க, நாட்டு தலைவனுங்க, இப்படிங்க அப்படிங்க அந்த பதவியில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் 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 இதெல்லாம் நடக்குது? நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு, எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு, எல்லாத்தையும் அவனுங்க மாற்றுவானுங்க, அவனுங்க செய்வானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்துச்சி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு, பிள்ளைங்கள படிக்க வச்சுக்கிட்டு, நம்ம பில்லெல்லாம் கட்டிக்கிட்டு, நம்ம டிவியை பார்த்துக்கிட்டு, ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துக்கிட்டு, அவனுங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு, அவனுங்க கொடுத்த படிப்பை பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், அவனுங்க கொடுத்த படிப்பை படிச்சுக்கிட்டு, அவனுங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, அவனுங்க கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச வேலை இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இதுதான் வேலை. டிப்ளமோவா உனக்கு இதுதான் வேலை. இன்ஜினியராரு, டாக்டராரு, லாயராரு, மாஸ்டரா உனக்கு இதுதான் வேலை. இவ்வளோதான் சம்பளம். அதுக்கு மேலே போகாது. கஷ்டப்பட்டு ஆகணும். இன்கம் டேக்ஸ் கட்டணும். இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டணும். உங்களால் நீங்கள் கட்டுற டேக்ஸில் தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஆனால் உங்களை அடிமையாக வச்சுருப்பாங்க. உங்கள் உழைப்பையும் திருடிக்குவானுங்க, உங்களை அடிமையாக வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ அந்த ஈரான், யுஎஸ், இஸ்ராயல் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் விலைவாசிலாம் உயரும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல போயிட்டுருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் ஓகே இருக்குது. மேபி இன்னும் ஒரு 4 மாதத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். அது நமக்கு நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆல்ரெடி நிறைய நடந்துருச்சு ஈரான், ஈராக்கில். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் முதல்ல சொல்லியிருக்கேன். ஈரானில் இது ஒரு தீவு மாதிரி இருக்கும். அங்கிருந்து தான் உலகத்தில் 1.5% உலகத்தில் எல்லா பொருளும் வருது. கேஸ், பெட்ரோல், எனர்ஜி எல்லாம் அங்கேருந்து தான் வருது. ஸோ ஈரான் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்குது. யூஎஸ் போய் அவங்க அடிக்க கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் நியூக்ளியர் பொம்மை வச்சுருக்கானுங்க, நியூக்ளியர் செய்ய பார்க்குறானுங்க. ஈரான் கையில் நியூக்ளியர் இருந்தால் அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறான்? ஈரான் ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறான். ஓகே. ஈரான்காரன் சொல்கிறான் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு உள்ள கேஸு, அந்த வளங்கள், ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் அடிக்க பார்க்குறான் அப்படின்றான். ஸோ இப்போதைக்கு சைனா, மற்ற நாடுகள், சைனா, ரஷ்யா, இந்தியா, மேபி ஃப்ரான்ஸ், மற்ற நாடுகள், சைனா, ரஷ்யா, இந்தியா, ஃப்ரான்ஸ் இவங்களாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தி வச்சுருக்காங்க 40 நாளுக்கு அப்படின்னு சொல்கிறானுங்க. 40 நாளைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸை திறந்து வைங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறான்? அங்கே ஏற்கனவே அவங்க இந்த போரில் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு சில செய்தி சேனல்கள் சொல்லுது ஈரான் யுஎஸ் சோல்ஜர்ஸை அடிமையில் அடி அடிச்சிட்ருக்காங்கண்ணா. அடிமையில் அடி அடித்தா அம்மியும் நகருமாமே. அப்படி ஒரு கதை இருக்குது. ஈரான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பைலட், யுஎஸ் பைலட், ஆர்மி பைலட்டை பிடிச்சிட்டாங்களாம். ஒருத்தனை பிடிச்சா நிறையா கதை வழியாகும். ஸோ இது அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை அப்படியே இந்த மட்டமான செய்திகள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அதிலேயே ஸ்க்ரோல் பண்ணி ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் தேடி எடுத்து பார்த்து அதை பற்றி பேசி ஊதி அதை நம்மளே பெருசாகும். அங்கே நடக்கிற பிரச்சனையை விட நம்ம அதை பற்றி பேசி அதை பெருசாக்குறது பிரச்சனை ஓடிட்டுருக்கு.
ஓகே. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லையும் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. போர் ஆரம்பிச்சு எப்படி ஒரு 40 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. எத்தனையோ உயிர்கள் பலியாயிருச்சு. எத்தனையோ சேதங்கள், இழப்பு. யுஎஸ்க்கு எத்தனையோ பில்லியன் இழப்பு. யுஎஸ்க்கு எத்தனையோ பில்லியன் இழப்பு. அதே மாதிரி ஈரானுக்கும் இழப்பு தான். இல்லைன்னு சொல்லல, இழப்பு தான். ஆனால் அவனுங்க கிட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். எல்லா எல்பிஜி கேஸு, ரிசோர்ஸஸ், பெட்ரோல் 1.5% எல்லாம் அங்கேருந்து தான் வருது. அவன் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை அடைச்சான்னு வைங்க, சிரிச்ச கதையாயிரும். விலைவாசிலாம் சும்மா அப்படி ராக்கெட் மாதிரி ஷெட் பண்ணும். ஸோ போன மாதம் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஆப்போசிட்டாங்க. என்னமோ 2.0 கோவிட் 2.0 ஏற்கனவே வந்த கோவிட்டுக்கு ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியல. ஒரு ஆணி கூட பிடுங்கல. அது நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது நடக்காத மாதிரியே மனுஷங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லதுதான், மறந்துட்டாங்க. ஓகே. இது வந்து 2.0 அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால், அப்படி அவனுக்கு ஸ்டேட் விலைவாசினா ஏறி போச்சுன்னா ரொம்ப பேர் வீட்டிலேருந்து வேலை செய்ய போகிறாங்களாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா? ஏன்னா பெட்ரோல் விலைவாசிலாம் ஏறிச்சுன்னா யாரும் காடி பாய்க்க முடியாதா, மோட்டர் பெட்ரோல் ஊற்ற முடியாது, கேஸு கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது. அப்புறம் எதுக்கு இந்த தலைவர்கள்லாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? தலைவர்கள் நினச்சா இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கீங்க. சரி, நீங்கள் ஒரு யுஎஸோட தலைவராக இருக்கீங்க. நாட்டுக்கு தலைவர். உங்களால் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு நிறுத்தவும் முடியும், ஒரு கொண்டு பண்ண முடியும். சரி, மக்களுக்கு பெரிய பேரழிவு. ஏன் நம்ம யுஎஸ் அமெரிக்கா மக்களுக்கே பெரிய பேரழிவு நடக்குது. அதை நிறுத்திடுவோம். செய்யலாம். ஈரான் நினச்சா நிறுத்தலாம், இஸ்ராயல் நினச்சா நிறுத்தலாம். இந்த யுஎஸ் இஸ்ராயல் யார் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க தெரியுமா? யுஎஸ் வந்து ஒரு பொம்மை. இஸ்ராயல் சொன்னது தான் செய்வாங்க. சொந்த புத்தி கிடையாது. பல உயிர்கள் பலியாகுமே, பல சேதங்கள் ஏற்படுமே. யுஎஸ்க்கு பல பில்லியன் கோடிகள் நஷ்டமாகுமே. அதை பற்றி அவங்க யோசிக்கலை. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்ப், அயத்தோலா கொமினி, நெத்தன்யாஹூ, இவங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் தான். திரைக்கு முன்னே நடிக்கிறவங்க தான். பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. டைரக்டர், ப்ரொடியூசர், லைட்மேன், கேமராமேன், நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாருக்கும் தெரியாது. யாரும் பற்றி யோசிக்கலை. அவ்வளோ டீப்பாக யாரும் யோசிக்கலை. இனிமேல் யோசிங்க. நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு தூண்டலாக இருந்திருக்கும். ஆனால் யோசிக்க முடியும். என்னால் மட்டும்தான் யோசிக்க முடியும் நான் சொல்லுவேன். யோசிக்க முடியும். ஒரு தூண்டுதல், அவ்வளோதான். சரியா? ஸோ ரொம்ப குழப்படி போயிட்டுருக்கு. அந்த குழப்படிக்கு இடையிலையும் நம்ம வாழ்ந்து ஆகணும். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் சக்தியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வைப்ரேஷன், அதிர்வு, உங்கள் உடம்புலேருந்து வர அதிர்வு அலைகள், உங்கள் மனசு இருக்க மனசு, ஹார்ட், இருதயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அதை வந்து தெளிவாக வச்சுக்கணும். ஓகே. நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது சூரிய வெளிச்சம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சிந்தனை தெளிவுக்கு ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரையும் மனுஷனாக பாருங்கள். இந்த ஜாதி, மதம், பதவி, வெறுப்பு, பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்ம அன்பாக பார்க்கலன்னா அப்புறம் எப்படி? எல்லாரையும் மனுஷனாக பார்த்தாலே உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். போர் இருக்காது. ஸோ எல்லாரும் மனுஷனுங்க. எல்லாருக்கும் ரத்தம் சோப்பு தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் மற்றவங்கள பார்த்து வைத்தறிச்சல் பண்ணலாம்? அவன் ரிசோர்ஸ் இருக்குது, அவனுக்கு பெட்ரோல் இருக்குது, அவனுக்கு எல்லா வளங்களும் இருக்குது, வாழ்ந்துட்டு போட்டுங்க. அவனுங்க
நல்லா இருந்துட்டு போட்டுமே. அதில என்ன உங்களுக்கு வைத்தெரிச்சல்? அத கொள்ளடிச்சு ஏன் உங்களுக்குன்னு தான் எல்லா வளங்களும் இருக்கு நாட்ல. என்ன அதில கொஞ்சம் குறைவு. அதையும் அடிக்கணும். அதுவும் எனக்கு வேணும். ம். பதவிக்கு வரதுக்கு முன்ன ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காங்க. வந்த பிறகு எல்லா வேலையும் காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்கு இந்த தலைவர்கள்லாம்? ம். சரி, அவனுங்க இருந்துட்டு போட்டும். உண்மையான சக்தி மக்கள்ட்ட தான் இருக்கு. 7.8 கோடி பேராங்க 7.8 கோடி பேராம் சொல்லிக்கிறாய்ங்க. கணக்கு பண்ணாய்ங்களோ ஒரு ஆளா? ஆனா, இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு கணக்கு பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் பாய்க்கிறாங்க. எல்லாருக்கும் டாட்டா. எல்லாத்துலயும் டாட்டா இருக்கு. எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஒரு கால் பண்ணீங்கன்னா, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன செய்றீங்க? நீங்க 1, 2 போனா கூட அவங்களுக்கு தெரியுது. எல்லாமே தெரியுது. உங்க ஃபோன்ல, உங்க லேப்டாப்ல நீங்க பாய்க்கிற டெலிவிஷன் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன். எல்லாமே ஸ்மார்ட் ஹவுஸ், ஸ்மார்ட்டு ஸ்மார்ட்டு வீடு, ஸ்மார்ட்டு காடி. சொந்தமா ஓடுற காடியாம். சொந்தமா ஓடுற காடிலாம் வந்துருச்சுன்னா, எலக்ட்ரிக் வாகனம். சொந்தமா ஓடுற காடி. வந்துருச்சுன்னா பெட்ரோல் தேவைப்படாதா? ஒருவேள அது ஒரு காரணமா இருக்குமோ? இந்த சொந்தமா ஓடுற காடி, எலக்ட்ரிக்கல் காடி, பேட்டரி காடி இதெல்லாம் அ பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு இந்த பெட்ரோல் கார்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லா முடிக்க பார்க்குறாய்ங்களோ? இருக்கலாம். கேஷ்லெஸ்ன்னு சொல்லிக்கிறாய்ங்க. ம். இப்ப நடக்குது. சுத்தி. வாழ்க்கை ரொம்ப இனிமையா போயிட்டு இருக்குன்னு நெனச்சுங்களா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வாழ்க்கை இனிமையா போகணும்னு. ஓகே. ஸோ எல்லாருக்கும் சந்தோஷமா வாழ தான் பூமியா பொறக்குறாங்க. பொறந்த பிறகு ஏதேதோ குழப்பங்கள், நமக்கு குடுக்குற விஷயம், நமக்காக கொடுக்கப்பட்ட தகவல், நம்ம சுத்தி தகவல் குடுக்க நெறைய பேர் இருக்காங்க. செய்தி, ரேடியோ, டிஹெச்ஆர் இருக்கா, மின்னல் எஃப்எம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன், பேப்பர், லேப்டாப், இன்டர்நெட் தகவல் கொடுக்க நெறைய பேர் இருக்காங்க. டெக்னாலஜி ரொம்ப நல்லா நல்லா வளர்ந்திருக்கு. சிறப்பான ஒரு காலகட்டத்தில இருக்கோம். ஆனால், உண்மைய பேச ஒரு ஆள் இருக்காங்களா? இருக்கலாம். எங்க இருக்காங்க? அது நானாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம். நீங்களாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம். சரியா? உண்ம பக்கம் நில்லுங்க. மனச தெளிவா வச்சுக்கங்க. மனசு தைரியமா வச்சுக்கங்க. மனசுல தான் எல்லாமே இருக்கு. அந்த இருதயம் இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். சிந்தனைய உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கங்க. ஓகே? ரொம்ப ஓவரா இன்ஃபர்மேஷன் ஏத்தாதீங்க மூளையில. அளவோட வச்சுக்கங்க. ஸோ, இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே? ஜோக்கா இருக்கா? ஜோக்கா இருந்தா லைக்க போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்க. எப்போதுமே உண்மை பக்கம் இருங்க. சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சியா இருங்க. ஆனந்தமா இருங்க. ஆரோக்கியமா சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஜாகிங் போங்க. ஒவ்வொரு நாளும் எக்சர்சைஸ் பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. அன்ப வளருங்க. பாசமா இருங்க. இரக்கமா இருங்க. அது போதும். உலகத்த காப்பாத்திடலாம். உலகத்த காப்பாத்த ஒரு ஆள்னால தான் முடியும். ஒரு ஆள்னால தான் முடியும். என்ன அது நீங்க நினைச்சீங்களா? இல்ல நானும் நினைச்சீங்களா? நானாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம். நானும் இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம். அந்த ஒரு ஆள் நீங்க தான். யாரால உலகத்த காப்பாத்த முடியும்? போய் கண்ணாடில பாருங்க. நீங்க தான். உங்க ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து செல்ஃபி மோட்ல வச்சு பாருங்க. நீங்க தான் தெரிவீங்க. உங்களால தான் முடியும். ஓகே? சரியா? உங்க சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ, நடக்கிற பிரச்சனை எல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு, குழம்பி போய் இருக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை. நம்ம 2000 வருஷம் வாழ போறதில்ல, 3000 வருஷம் வாழ போறதில்ல. ஸோ, கையில இருக்க அந்த நாள் சந்தோஷமா வாழ பாருங்க.
ஓகே. டிவியை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி ஓரமாக போடுங்க. எங்கேயாவது ரூமில் போட்டு பூட்டிடுங்க. போட்டலனா அது உங்களை கூப்பிடும். கமான் கமான். லேப்டாப் ஆஃப் பண்ணுங்க. பேப்பரை படிக்காதீங்க. வீட்டை விட்டு வெளியேறுங்க. சூரிய வெளிச்சத்தை பாருங்க. யோகா பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கி சந்தோஷமாக ஓடுங்க. உங்கள் நோக்கத்தில் கவனம் செலுத்துங்க. ஓகே. ஃபோக்கஸ் ஆன் பீஸ். அப்படின்னா மன அமைதி, மன நிம்மதி, சந்தோஷம், சுதந்திரமான ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு பூமி. அது உங்களால் தான் உருவாக்க முடியும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் கவனம் செலுத்துங்க. சரியா? ஓகே. அடுத்த வீடியோ சந்திப்போமா? சிறப்பு, மிகச்சிறப்பு. அப்படி என்ன சிறப்பு? சிறப்புன்னு சொல்லிக்கிறீங்க. என்ன சிறப்பா? இதோ பாருங்க, இதான் சிறப்பு. இதோ நம்ம இருக்கோம் பூமியில், சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய நாள் தான் சிறப்பான நாள். சரியா? வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. எது உண்மையான தகவல், எது ஃபேக் இன்ஃபர்மேஷன், எது பொய்யான தகவல், எது ட்ரூ இன்ஃபர்மேஷன், அதை முதல் தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் சொன்னது உண்மையாகாது. நாட்டு தலைவர் சொன்னது உண்மையாகாது. எனி டைம் அவங்க மாறலாம். ஆராய்ச்சி பண்ண கற்றுக்குங்க. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஆராய்ச்சி பண்ணுங்க. சொந்தமாக யோசிங்க. அதுக்கு தான் எல்லாருக்கும் சொந்தமாக மூளை கொடுக்கப்பட்டிருக்கு. நானும் காலத்தில் அப்படி தான். மற்றவங்க சொல்கிறது தான். காலையில் பேப்பரை வாங்கிடுவேன். காலையில் பேப்பரு டிவி திறந்து வச்சுட்டு உட்காந்துடுறது. வேலைக்கு போனோமா வந்தோமா, டிவியை பார்த்தோமா, நல்ல பிள்ளையா. வேலைக்கு போகணுமா வந்தோமா, ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா, டிவி பார்த்தோமா, அவங்க சொல்லும் போது வெளியே போய் விளையாடணுமா, அவங்க சொன்ன பிறகு வீட்டுக்கு வந்துடணுமா, அவங்க சொன்ன அடுத்து படிக்கணுமா, அவங்க சொன்னான் எல்லாரையும். அவங்க மேலே தப்பு இல்லை. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு இல்லை. இப்போ நமக்கு சொந்தமாக சிந்திக்கிற அந்த இது வந்துருச்சோ, வாய்ப்பு வந்துருச்சோ, அப்பே அந்த கேப்லேயே நீங்கள் அந்த கடாவை ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த கேப்லேயே அந்த கடாவை நீங்கள் வெட்டிடாதீங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. சுதந்திரமாக விட்டுருங்க. தப்பிச்சு போட்டோம். நீங்களும் ஹாப்பி, அந்த கடாவும் ஹாப்பி. எப்படி இது எப்படி இருக்கு? ஓகே. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா சுதந்திரமாக இருங்க. ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க.